வேற மாதிரி வாழ்க்கை நீங்க வாழணும்னா வேற மாதிரி ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். எந்த ஒரு ஊழியக்காரனை கொடுத்தாலும் ஓவரா உங்களை பயமுறுத்துறாங்களோ அந்த ஊழியக்காரனுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சக்தியை தேவன் வைத்திருக்கிறார். அது பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் என்ன செய்யறான்? உங்களை பயமுறுத்தி அந்த எல்லைக்குள்ள போக விடாம பண்றான். இப்படிதான் 45 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை ஏனோக்கியரோட ஹைட் வெயிட்ட காமிச்சு அப்படியே பயமுறுத்தினான். இவையெல்லாம் பார்த்துட்டு வேணாம் பூசாரி என்னது பூஜையும் வேணாம் பொங்கசோறு வேணான்ட்டாங்க. ஐயா பழமும் வேண்டாம் எங்களுக்கு பாலும் வேணாம், நாங்கள் செத்து நாளைக்கு பால் ஊற்றுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் நாங்கள் ஏதோ எங்களுக்கு கிடைக்கிற வாழைப்பழம் அன்னாச்சி பழம் அந்த நாயர் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறோம். இது எங்களுக்கு வேணான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ரெண்டு பேர் முடிவு எடுத்தாங்க. கையெழுத்து ரெண்டு பேர் சொன்னா, நீ திரும்ப போறீங்களடா? ஆமாம். போய் 500 வருஷம் வாழ போறியா? செத்துரும். சாகத்தானே போற? எகிப்தில் சாகுறேன் அங்கே சாகுறேன்டாண்ணா. கையெழுத்துங்க. ஆமே. இல்லத்த ஒண்ணுமே செய்யாம 100 வருஷம் வாழ்றத விட எதையாச்சும் செஞ்சுட்டு ஆமா செத்து போயிடலான்ற முடிவு இல்லை. அவன் செத்துருவேன்னு அவன் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், அப்படி சொன்னா கூட அது பி கிளாஸ் ஒரு சக்சஸ் தான். அது போனவன ரொம்ப நாள் வாழ்ந்துட போறானா? நான் தான் கேட்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அவன் என்ன சொன்னா, நாம் அதை எளிதாய் சுதந்திரிக்கலாம், இப்பவே போலாம். அவர்கள் நமக்கு பிரெட், அவன் நமக்கு உணவாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சு. அவன் எவ்வளவு வெளிப்பாடுகளோட நியாயம் பாருங்க. அதனால நீ யாரும் வராட்டி பரவாயில்ல, நாங்க போறோம்டா. உனக்கு கர்த்தர் சொன்னார், அவங்க 2 பேரும் வேறே ஆவியை உடையவர்களாய் இருந்தபடியினால். அல்லேலூயா சொல்லுங்க. வேற மாதிரி வாழ்க்கை நீங்க வாழணும்னா வேற மாதிரி ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். எல்லா பயல்களும் கிளடாயிட்டாங்க. ஆனால் இந்த காலப் மட்டும் 45 வயசுல அவனுடைய வயசை 80 ஆகி போச்சு. அவன் வயசை 45லே ஃப்ரீஸ் பண்ணிட்டாராம் தேவன். ஊழியக்காரர் சொல்றாரு, அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. வயசு 80 ஆயிடுச்சு, ஆள் மட்டும் 40 இருந்த மாதிரி இருக்கிறான். அவன் சொல்றான், அன்று மோசே என்னை அழைத்த போது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இன்றும் இருக்கிறது. ஏனென்றால் காலப் அவன் வேற ஆவி உடையவனாக இருந்தான். நாம் இந்த உலகத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கிறவைகள் உங்களுக்கு நடக்கும். ஆனால் நான் வேற ஆவி உடையவனாக இருக்கும் போது நீங்க உங்க பேச்சு, உங்க பார்வை, உங்க எண்ணம், உங்க சிந்தனை அத்தனையும் வேற லெவல்ல இருக்கும். டாப் லெவல்ல இருக்கும். 50 பேரும் இப்படி கீழே அணிவகுத்து துப்பாக்கியோட வந்துகிட்டு இருக்கும்போது நீங்க மேல டம்மு டம்மு டம்முன்னு குண்டை போட்டு போயிட்டே இருப்பீங்க. புரியுதா? உங்களோட வியூ, உங்களோட அட்டாக் எல்லாமே வேற மாதிரி இருக்கும்.